ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து ஆனந்திக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் முடியுமா, அல்லாட்டா ஆனந்திக்கும் அன்புக்கும் கல்யாணம் முடியும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து ஆனந்திக்கும் அன்பு தான் கல்யாணம் முடியும். ஆனால் வந்து அந்த கல்யாணம் வந்து பெரிய இஷ்யூவாக தான் இருக்கும். இப்போ வந்து மகேஷ் வந்து அவங்க அப்பாட்ட வந்து பொண்ணு கேட்கலான்னு யோசிக்கிறாரு. ஆனால் வந்து ஆனந்தி வந்து விரதத்தில் இருக்கனால வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம மகேஷ் வந்து அமைதியாக இருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த திருவிழா முடிஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து மகேஷ் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட வந்து பொண்ணு கேட்க போகிறாரு. ஆனந்தி தான் நான் லவ் பண்ணுறேன், அதனால் வந்து பொண்ணு சொல்ல போகிறார். அதுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து சம்மதம் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. மகேஷ் வந்து நல்ல வசதியாக இருக்கணும் வந்து கண்டிப்பாக வந்து சம்மதம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து என்ன தான் நடக்க போகலாம், ஆனந்தி மனசில் வந்து அன்பு தான் இருக்கனால வந்து ஆனந்தி வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து வலுக்கட்டாமல் வந்து நீ வந்து நான் சொல்ல மாப்பிள்ளை தான் கல்யாணம் முடிக்கணும், அவங்க அப்பா அம்மா வந்து மகேஷை கல்யாணம் முடிக்க சொல்ல போகிறாங்க. ஆனால் வந்து ஆனந்தி தான் என்ன திட்டம் எடுக்க போகிறான்னு தெரியல. ஒருவேளை வந்து ஓடி போகிற இதெல்லாம் இருக்காது. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டோட சம்மதத்தை தான் அன்பும் ஆனந்தியோட கல்யாணம் முடியும். மகேஷ் வந்து என்ன திட்டம் வச்சுக்காரு தெரில. ஆனால் வந்து மித்ரா வந்து சுயம்புலிங்க வந்து பிளான் போட்டிருக்காங்க. அதுமாதிரி மித்ரா வந்து மகேஷுக்கும் ஆனந்தி வந்து கல்யாணம் கண்டிப்பாக நடக்கக்கூடாது, நம்மளை தான் மகேஷ் வந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு மித்ரா எல்லாமே திட்டம் போட்டு நடந்தாலும், ஆனால் மகேஷ் வந்து ஆனந்தி வந்து ரொம்பவே வந்து லவ் பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக வந்து கல்யாணம் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் முடிஞ்சு இந்த சீரியல் வந்து அப்படி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் எவ்வளோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்ச லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.